السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் இவ்வையகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னவருடைய வழியில் வாழக்கூடிய அனைத்துலக இஸ்லாமியர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாதவைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமானவைகள் ஏராளமான காரணங்களின் அடிப்படையில் இன்றியமையாததாக மாறுகின்றன. அந்த ஏராளமானவைகளையும் அனுபவிப்பதற்கும் அதனூடாக நட்பாக்கியங்களையும் நட்பலன்களையும் அடைந்து கொள்வதற்கு இன்னும் சில முக்கியமானவைகள் மிக மிக இன்றியமையாதவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. பாதுகாப்பான சூழல், நாம் வாழ்கின்ற நாட்டில் பாதுகாப்பான சூழல் என்பது அதோடு நிறைய அம்சங்கள், ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற நிறைய அம்சங்கள் தொடர்பு படுகின்றன, சம்பந்தப்படுகின்றன. பாதுகாப்பான சூழல் அற்று போகும் பொழுது, கெட்டு போகும் பொழுது, இல்லாமல் செல்லுகின்ற நேரத்தில் எவ்வளவுதான் நாம் பெற்றிருந்தாலும் நட்பாக்கியங்களில் நின்றும் பொருளாதாரம், செல்வம், சொத்து, மனைவி, மக்கள், பிள்ளைகள் என்று எதை பெற்றிருந்தாலும் அவைகளை நிம்மதி பெருமூச்சுடன் அனுபவிப்பதற்கும் உறவாடுவதற்கும் சொந்தம் கொண்டாடுவதற்கும் வாய்ப்பற்று போகின்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பான சூழல், அபயகரமான சூழல் பற்றி ஒரு கருத்தியலை இஸ்லாம் முன்வைக்கிறதை நாங்கள் அதனால் பார்க்கிறோம். அதை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ளாமல் பல முக்கியமான இடங்களில், திருமறையார் குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை எடுத்துக்கொண்டாலும், ஏராளமான இடங்களில் பாதுகாப்பான சூழல் சம்பந்தமாக, அதை பேணுவது சம்பந்தமாக, அது இல்லாமல் போயிருக்கும் பொழுது அதை வேண்டுவது சம்பந்தமாக, அது கெட்டு போகாமல் இருப்பதற்குரிய விதிமுறைகள் சம்பந்தமாக என்று பல வழிகாட்டல்களை நாங்கள் பார்க்கின்றோம். புனிதமிகு மக்கா நகரை பற்றி அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்ற நேரத்தில், அந்த மக்கா நகரை எப்படிப்பட்ட ஒரு நகராக, எப்படிப்பட்ட ஒரு பூமியாக அதை மாற்றுமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பற்றி கூறும் பொழுது, அல் பக்ரா எனும் 2வது அத்தியாயத்தில் 126வது வசனத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா.
இறைவா, இந்த ஊரை அபயமளிக்கப்பட்ட ஊராக, அபயம் பெற்ற பூமியாக நீ மாற்றி அமைப்பாயாக. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், கனிகளை கொண்டு இதனுடைய மக்களுக்கு நீ உணவளிப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இங்கே பாதுகாப்பான சூழல் முற்படுத்தப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம் தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எப்பொழுதும் ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிமான மனிதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற இடத்தில் இருந்து செயற்பட வேண்டுமே ஒழிய அதை இல்லாமல் செய்யக்கூடிய இடத்திலிருந்து எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் செயற்படக்கூடாது, செயற்பட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அருள்மறை அல் குர்ஆனில் குரைஷ் எனும் அத்தியாயத்தில் 3வது மற்றும் 4வது வசனங்களில் குறிப்பிடும் பொழுது அல்லாஹுடைய அருள் வளங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய அருள் வளங்களை கிடைக்க பெற்ற மனிதர்கள், மக்கள் என்ன செய்யட்டும்? ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பை, இந்த கபாவின் இறைவனை அவர்கள் வணங்கி வழிபடட்டும். மேலும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அந்த ரப்பு, அந்த அல்லாஹ் அத்அமஹும் மின் ஜூ, பசியை போக்குவதற்கு அவர்களுக்கு உணவளித்தான். வஆமனஹும் மின் ஹவுஃப், அச்சந்தீர்ந்தவர்களாக, அபயம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு வழிவகுத்தான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த கஅபாவை சூழ உள்ள மக்காவை அல்லாஹு தஆலா அபயம் பெற்ற பூமியாக ஆங்காங்கே பல உதாரணங்களை கொண்டு எடுத்து சொல்லுகின்றான். அஷ்ஹுருல் ஹுரும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொன்னால் சங்கை மிகுந்த மாதங்கள். அந்த சங்கை மிகுந்த மாதங்கள் என்ற ஒரு கன்செப்டை ஏன், எவ்வாறு அது ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், திடீரென ஆங்காங்கே போர்க்களங்கள் மூண்டு அபயமற்ற நிலைமைகள் ஏற்படும். இந்த அபயமற்ற நிலைமைகள் வருடம் பூராகவும் ஏற்படும் பொழுது வாழ்வாதாரம் அங்கே துண்டிக்கப்படுகிறது. முருகல்களுக்கு மத்தியில் வாழ்வதாக இருந்தாலும், ஒற்றுமையாக வாழ்வதாக இருந்தாலும் உயிர் எஞ்சி இருக்க வேண்டும். எனவே உயிர் எஞ்சி இருப்பதற்கு உண்டான உணவு, வாழ்வாதாரம், பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு வேறு வழியில்லாத நிர்பந்தமான ஒரு நிலைமையில் 4 மாத காலங்களை இனங்கண்டு அவைகளை சங்கை மிகுந்த மாதங்கள் என்று சொல்லி புராதன காலம் முதல் அரேபிய தீபகற்பத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. காரணம் என்ன? அந்த மாத காலங்களில் யுத்த சூழல்கள் ஏற்படாது என்று சொல்லக்கூடிய ஊர்ஜிதமான நம்பிக்கையின் அடிப்படையில். எனவே அதனை இஸ்லாம் இல்லாதொழிக்காமல் அதை பேணியது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அஷ்ஹுருல் ஹுரும் என்பதை மக்கத்து காஃபிர்கள் கூட அவர்கள் ஏற்றிருந்தார்கள், அவர்கள் அதை பின்பற்றி வந்தார்கள். அந்த கன்செப்டில் கை வைத்து அஷ்ஹுருல் ஹுரும் என்பதை நாங்கள் மாதங்களை மாற்றுகின்றோம் என்று கூட வரவில்லை. அந்த மாதங்கள் அதே மாதங்களாகவே இருக்கையில் அது நிலை பெற வைத்தது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாப்பு விவகாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மக்காவை அல்லாஹு தஆலா பல விதங்களில் சங்கைப்படுத்தி, கண்ணியப்படுத்தி, போற்றி, புனித பூமியாக மாற்றி உலகுக்கு உம்முல் குரா, ஊர்களின் தாய் போன்ற இடம் என்று சொல்லி அதை வர்ணிக்கின்றான்.
தாய் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைக்கின்ற விடயத்தில் பாதுகாப்பை எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு முதன்மைப்படுத்தக்கூடியவர்களில் முக்கியமான நபராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு சம்பந்தமான தியரியை மக்காவை மையப்படுத்தி இஸ்லாம் சொல்லுகின்ற அதே நேரத்தில் இந்த பாதுகாப்பு என்பது எல்லா ஊர்களுக்கும் எல்லா நகரங்களுக்கும் பறந்து விரிந்து செல்ல வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. சூனத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் கூட சூனத்தை பற்றிய வசனங்களை நாம் புரட்டி பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அல் ஹிஜ்ர் எனும் அத்தியாயத்தில் 46வது வசனத்தில், மேலும் சபா எனும் அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் உத்குலூஹா பிஸலாமின் ஆமினீன், நீங்கள் சுவனத்திற்கு சாந்தியோடு அபயம் பெற்றவர்களாக நுழையுங்கள் என்று சொல்லப்படும். வஹும் ஃபில் குர்ஃபாத்தி ஆமினூன், சுவனவாசிகள் சுவனத்தில் அபயம் பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சுவனத்திலும் பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்படுகிறது, உலகத்திலும் பாதுகாப்பு அபயம் சம்பந்தமான பேச்சு பேசப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் பாதுகாப்பு அற்ற சூழல் எவ்வளவுக்கு எவ்வளவு அபாயகரமானது என்பதை எங்களால் யூகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய தான் தோன்றித்தனமான செயற்பாடுகள், வார்த்தைகள், கெடுபிடிகள், நடவடிக்கைகள் என்பன ஒரு சமுதாயத்தின் பாதுகாப்பின்மையை அது ஏற்படுத்திவிடும் பொழுது, குழப்பத்தை அது ஏற்படுத்திவிடும் பொழுது, குழப்பமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவோரின் விடயத்தில் திருமறையால் குர்ஆன் சொல்லுகின்ற வழிகாட்டல் என்னவென்றால், எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், அல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல், கொலையை விட குழப்பத்தை ஏற்படுத்துவது பாரதூரமானது, அபாயகரமானது. கொலையே மிகப்பெரிய பாவம், கொலையே மிகப்பெரிய கொடிய தண்டனையை ஏற்படுத்தக்கூடிய பாவம், பெரும் பாவங்களில் இன்றும் ஒன்று குழப்பத்தை ஏற்படுத்துவது. குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் அவர்கள் கொலை செய்யாவிட்டாலும் பல கொலைகள் அரங்கேறுவதற்கு அவர்கள் அரங்கம் அமைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் களம் அமைக்கின்றார்கள். ஹேட் ஸ்பீச்களை, மிகவும் கெட்ட தரம் கெட்ட வார்த்தைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். சிந்தனைகளை, சித்தாந்தங்களை மனிதனுடைய தலைகளுக்குள் புகுத்தி குழப்பங்களை விளைவித்துவிட்டு கைகட்டி பார்த்து சிரிக்கின்றார்கள். இந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்யக்கூடியவருடைய அந்த செயலை பற்றி நிந்தித்து குர்ஆன் கூறுகிறது, கொலை செய்வதை விட குழப்பம் ஏற்படுத்துவது மிக கொடியது என்று சொல்லி. ஒரு மனிதன் பாதுகாப்பான நிலைமையோடு வாழ்வது என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு அருள் வளம் என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, இது திர்மிதி, பைஹக்கி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். மன் அஸ்பஹ மின்கும் ஃபீ சிர்பிஹி, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினம் ஃபீ சிர்பிஹி முஆஃபம் ஃபீ பதனிஹி وعنده قوت يومه فكأنما حيزت أو حيزت له الدنيا بحذافيرها. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் பாதுகாப்பான எண்ணத்தோடு, பாதுகாப்பான சூழ்நிலைகளோடு, ஆரோக்கியமான உடல் நலத்தோடு அன்றைய நாளின் உணவு தன் வசம் இருக்கையில் காலை பொழுதை எவர் அடைந்து கொள்கிறார்களோ, உலகத்தின் நலவுகள் அனைத்தும் அவருக்கு சுருட்டி கொடுக்கப்பட்டதை போன்று என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்களே. இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? பாதுகாப்பான சூழல் என்பது
நாங்கள் கண் விழிக்கும் பொழுது அங்கே என்னுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எச்சரிக்கைகளோ, கலவரங்களோ, குழப்பங்களோ, வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாத அளவிலான நிலைமைகளோ கிடையாது எனக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கிறதே, அது இல்லாமல் போயிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து நாங்கள் யோசித்து பார்த்தால், பாலஸ்தீன், கஸா போன்ற பகுதிகளில் அல்லாஹ் அவர்களுக்கு நிலையான சுவனத்தை, அவர்களுக்கு மேலான சுவனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உலகத்தில் மிகவும் ஈமானிய உறுதியோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண் விழிக்கின்ற நேரத்தில், அல்லது அவர்கள் கண் விழிக்கின்றார்கள், ஆகாயத்தில் ஒரு விமானம் பறக்கின்ற சப்தத்தை கேட்டு, இந்த விமானம் என்னுடைய மரணத்தின் செய்தியை சுமந்து வரக்கூடிய விமானமாக இருக்கலாமோ என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு கனப்பொழுதில் வந்து விழுகிறது, வெடிக்கிறது, கட்டடங்கள் சிதைந்து விழுகிறது. பல விதங்களில் அவருடைய வாழ்க்கை அனர்த்தத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. உலகமோ இந்த நிலைமைகளை பார்த்து கைகட்டி ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ரசிக்கிறார்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் மிகப்பெரிய சாதனைகள் புரிகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கலாம். கேவலத்திலும் கேவலம், படுமோசமான உள்ளத்தை உடையவர்களாக, கல்லஞ்சம் உடையவர்களாக இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பற்ற நிலைமைகளை எங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், தன்னோடு முகத்துக்கு முகம், நேருக்கு நேர் மோதிக்கொள்வதற்கு தயாரானவர்களுடன் அல்ல. அவர்களுக்கு தெளிவாகவே தெரியும், மிகவும் அப்பாவிப்பட்ட மக்கள் இங்கே வாழ்கிறார்கள். எனினும் அவர்களுடைய நம்பிக்கையின் உறுதியின் காரணமாக இவருடைய மிகப்பெரிய எந்த ஒரு நடவடிக்கையையும் அவர்களுக்கு அடிமைகளாக இவர்களை மாற்றிவிடவில்லையே எனக்கூடிய ஒரு கோபத்திலும் வேதனையிலும் தான் அப்படிப்பட்ட கடுமையான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். பாதுகாப்பான நிலைமைகளை இல்லாமலாக்கி அதை ஒரு ஃபேஷனாக, அதை ஒரு அழகியலாக, அதை சரியென்று உலகுக்கு உணர்த்துவதற்கு பிரயத்தனம் செய்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுடைய அழிவும், இப்படிப்பட்டவர்களுடைய முடிவும் படுமோசமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறு எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால், நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து, நீங்கள் ஒரு மனிதனை நோக்கி கூர்மையான ஆயுதத்தை கூட நீங்கள் நீட்ட வேண்டாம். கூர்மையான ஆயுதத்தை நீங்கள் நீட்டினாலும், சில நேரத்தில் அது உங்களுடைய விளையாட்டுக்கு நீங்கள் நீட்டினாலும், கூர்மையான ஒரு ஆயுதத்தை, கத்தியை, துப்பாக்கியை நீங்கள் விளையாட்டுக்கு நீங்கள் நீட்டினால் கூட சில சந்தர்ப்பங்களில் அது செயற்பட்டு உங்களுடைய கையிலிருந்து நழுவி போய் அந்த மனிதனை கொன்று விடலாம். இதனால் நீங்கள் ஒரு கொலை குற்றத்துக்கு ஆளாகி விடுவீர்கள் என்பதை கூட இஸ்லாம் எங்களுக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் அய்யுரவ்விஅ முஸ்லிமன். ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியனை பயமுறுத்துவது எந்த வகையிலும் ஆகாதது, தகாதது, கூடாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறின ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் திருமிதி கிரந்தத்தில். மேலும் மன் ஹமல அலைன சிலாஹ ஃபலைஸ மின்னா, எங்களுக்கு எதிராக இவர்கள் ஆயுதம் சுமந்து வருகிறார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். ஒரு முஸ்லிமை அநியாயமாக திட்டுவது கெட்ட ஒரு பழக்கம், அவனை கொலை செய்வதென்பது இறை நிராகரிப்பாகும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லா யுஷிர் அஹதுக்கும் இலா அஹீஹி பிஸ்ஸிலாஹ்
فإنه لا يدري لعل الشيطان ينزع في يده فيقع في حفرة من النار. புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிமும் தனது சகோதரனை நோக்கி ஆயுதத்தை ஏந்த வேண்டாம். ஏனென்றால் அவ்வாறு செய்யும் பொழுது ஷைத்தான் அவனுடைய கையிலிருந்து அதை கழற்றி அதை விடுவித்து அது அவனுடைய மேனியில் துளைத்து இறுதியில் கொலை குற்றத்துக்கு ஆளாகி நரகத்தில் நுழையக்கூடிய நிலைமையை அதை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இவ்வாறு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நோக்கி கூர்மையான ஆயுதத்தை கொண்டு ஏந்துகிறாரோ, ஆயுதத்தை நீட்டுகிறாரோ இன்னொரு மனிதனுக்கு, அதை விடும் வரையில் வானவர்கள் அந்த மனிதனுக்கு சபித்துக் கொண்டிருப்பான். அது அவனுடைய தந்தையின் தாயின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சகோதர உறவினர்களாக இருந்தாலும் சரியே என்று குடும்ப பிரச்சனைகள் என்று வரும் பொழுது ஓடோடி போய் விரண்டோடி போய் என்ன செய்கிறார்கள்? ஆயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு வருகிறார்கள், மிரட்டுகிறார்கள், குத்தி விடுவேன் என்று சொல்லி எச்சரிக்கை செய்கிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இந்த செயற்பாடுகள் அனைத்தும் அந்த மனிதன் அதை விடுவிக்கும் வரையில் வானவர்களுடைய சாபத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அப்பாவியான எந்த நிலைமையிலும் தன்னோடு முரண்படாத மனிதனுடைய விவகாரத்தில், அந்த மனிதனை கொலை செய்கின்ற விவகாரத்தில் எந்த ஒரு மனிதன் பங்கு கொள்கிறார்களோ அது மிகப்பெரிய பாவம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்நிசா எனும் 4வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், وَمَن يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمُ خَالِدًا فِيهَا وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِ وَلَعَنَهُ وَأَعَدَّ لَهُ عَذَابًا عَظِيمًا. எந்த ஒரு மனிதன் ஒரு முஃமினான ஒரு இறை விசுவாசியான ஒரு மனிதனை வேண்டுமென்றே கொலை செய்கிறார்களோ, ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா, அவருக்கு கிடைக்கின்ற கூலி என்னவென்றால் நரகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் அவர் தொடர்ந்தும் நிலைத்திருப்பார். மேலும் அல்லாஹ்வுடைய கோபம் அந்த மனிதன் மீது ஏற்படும். மேலும் அல்லாஹ் அந்த மனிதனை சபிப்பான். மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை அங்கு காத்து கொண்டிருக்கிறது என்று இந்த திருமறை வசனம் கூறுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சொற்பமேனும் சன்மார்க்கம் எம்மிடத்தில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், இன்னொரு மனிதனுடைய உயிர் விவகாரத்தில், இன்னொரு மனிதனுடைய மானம் மரியாதை விவகாரத்தில் நாம் கை வைக்காத வரையில் அது எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். இது சம்பந்தமாக புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலைமையை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கொலை செய்கின்ற விடயத்திலோ, குழப்பங்களை ஏற்படுத்தி ஃபித்னாக்களை ஏற்படுத்துகின்ற விவகாரத்திலோ ஒரு முஸ்லிம் மாத்திரம்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதல்ல. முஸ்லிம் அல்லாதவர்களுடன் கூட நல்ல உறவுகள், நல்ல உடன்படிக்கைகள், பாதுகாப்பு சம்பந்தமான உடன்படிக்கைகள் இருக்கும் பட்சத்தில்
அல்லது ஒரு நாட்டில் சிநேகபூர்வமாக அந்நியோன்யமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் குறித்த ஒரு நபர் அவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் என்று சொல்லி கொலை செய்வதற்கு முன் வர முடியாது, அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வாழ முடியாது, வாழக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கதல முஆஹிதன் லம் யுரிஹ் ராயிஹத்தல் ஜன்னah வ இன்ன ரீஹஹா லயூஜது மின் மசீரதி 40 ஆமா. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு முஸ்லிமும் தன்னுடன் உடன்பாட்டில் அல்லது உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய மனிதனை கொலை செய்துவிட வேண்டாம். அவ்வாறு கொலை செய்தால் சுவனம் செல்வது ஒரு புறம் இருக்க, சுவனத்தின் வாடையை கூட உங்களால் நுகர முடியாமல் சென்றுவிடும். அவனுடைய வாடை என்பது, சுவனத்தினுடைய நறுமணம் என்பது 60 ஆண்டு நடை பயணத்தை ஒருவர் மேற்கொண்டால் எவ்வளவு தூரம் நடப்பார்களோ அவ்வளவு தூரத்துக்கு அது பறந்து இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறின ஹதீஸை நாங்கள் புகாரி கிரந்தத்தில் பார்க்கின்றோம். எனவே பாதுகாப்பு விவகாரத்தில் அந்யோன்யமாக ஒரு நாட்டு மக்களாக நாம் வாழுகின்ற நேரத்தில் காசிக்கு, அற்பமான காசிக்கு, பணத்துக்கு, பிற மனிதர்களுடைய உயிர்களை சூறையாடுகின்ற விவகாரத்தில், கொலை செய்கின்ற விவகாரத்தில் எந்த ஒரு ஈரழிப்பான உள்ளமும் இல்லாத அமைப்பில் நின்று செயற்படக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாதவர் என்பதை தாண்டி இரண்டும் அல்லாஹுடைய கருணையை, அல்லாஹுடைய தயவை எதிர்பார்த்து நிற்கின்ற அல்லாஹுடைய படைப்பினங்கள். எனவே ஒரு முஸ்லிமாக தான் இருப்பதன் காரணமாக முஸ்லிம் அல்லாத ஒருவரை கொலை செய்து விடவோ அல்லது அதுக்கு நேர்மாற்றமாக தான் ஒரு முஸ்லிம் இல்லை என்ற காரணத்தினால், தான் ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால் முஸ்லிம் அல்லாத ஒருவரால் கொலை செய்யப்படக்கூடிய நிலைமையையோ இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. எந்த அளவுக்கு பாதுகாப்பு விவகாரத்தை இஸ்லாம் ஊர்ஜிதப்படுத்துகிறது என்று சொன்னால், மன் அம்மன ரஜுலன் அலா நஃப்ஸிஹி ஃபகதலஹு உஅதிய லிவாஉல் கத்ரி யௌமல் கியாமா. அஹ்மத், நசாஇ போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தான் பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்த மனிதனை கொலை செய்து விடுகிறார்களோ, யுத்த காலத்திலிருந்து விரண்டோடிய குற்றத்தை போன்ற ஒரு குற்றத்தை அவர் செய்ததன் காரணமாக அவர்களுக்கு அதற்குரிய கொடி மறுமையில் வழங்கப்படும். மிகவும் இழிவுக்குரிய கொடி, கடுமையான வேதனையை உறுதி செய்யக்கூடிய ஒரு கொடியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. மணி அத்தமன ரஜுலன் அலா தமிஹி ஃபகதலஹு ஃபஅன மின்ஹு பரீ வஇன் கானல் மக்தூலு காஃபிரா. எந்த ஒரு மனிதன் தான் அபயமளித்த மனிதனை கொலை செய்து விடுகிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதனுடைய விவகாரத்தில் நான் பொறுப்பற்றவன், பொறுப்பை நீக்கி கொண்டவன். கொலை செய்யப்பட்ட மனிதன் ஒரு காஃபிராக இருந்த போதிலும் என்று அஹ்மத் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இவைகள் அனைத்தும் எதை கூறுகிறது? இவைகள் அனைத்தும் பொதுவாக ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதன் இந்த பூ உலகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் இன்று செயற்பட வேண்டும். அதற்காக கண் விழித்த கண்களை நரகம் தீண்டாது என்று சொல்லி ஹதீஸில் குறிப்பிடுவதன் காரணம் என்ன? ஹதீஸில் குறிப்பிடுகின்ற அந்த யதார்த்தம் என்ன? ஆம், உலகத்தில் நாம் பெற்றுள்ளவைகளை அனுபவிப்பதற்கு பாதுகாப்பற்ற சூழலை விட பாதுகாப்பான சூழலை மிக மிக இன்றியமையாதது. எங்களுக்கு பொருத்தமில்லாத மனிதர்கள், எங்களுக்கு செட் ஆகாத மனிதர்கள், எங்களோடு உடன்பட்டு செல்லாத மனிதர்கள் உலகத்தில் இருக்கலாம்.
உங்களுடைய கருத்து ரீதியாக மத ரீதியாக முரண்பட்டவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த எந்த ஒரு காரணமும் ஒரு உயிரை இல்லாமல் செய்யக்கூடிய அளவில் எங்களை கொண்டு சென்று விடக்கூடாது என்பதை பற்றியே இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. எனவே அந்த நிலைமையை சீர்குலைப்பதற்கு எந்த ஒரு தனி மனிதன் தனி முயற்சி ஒன்றை மேற்கொண்டாலும் கூட அது பாரிய குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், மனதில் கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். மேலும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை விட்டும் அல்லாஹ் அவைகளை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.